நன்மைகளுக்காக நன்றி நிறைவோடு ஆண்டவரை எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். விசுவாசத்தோடு ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் கடந்து வருகிறோம். நம்பிக்கையோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை, ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் விருப்பங்களை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம். தேவரீர், இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமுள்ளதாய் அமைய அருள் தாரம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களோடு நல்ல பிதாவே, ஆமேன். 54வது பாடல். ஐம்பத்தி 6வது சங்கீதத்தை நாம் முறைமுறையாக படிப்போம். பாடல் புத்தகத்திலே 171வது பக்கம். சங்கீதம் 56. கடவுளே, எனக்கு இறங்கும். மனுஷன் என்னை நசுக்க பார்க்கிறான். நாள் முழுதும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். நான் பயப்படுகிற நாளில் உம்மில் நம்பிக்கை வைப்பேன். நாளெல்லாம் என் காரியங்களுக்கு இடையூறு செய்கிறார்கள். எனக்கு தீங்கு செய்வதே அவர்கள் முழு எண்ணம். இவர்கள் தங்கள் அக்கிரமத்தினால் தப்புவார்களோ? கடவுளே, உமது கோபத்திலே ஜாதிகளை கீழே தள்ளும். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். கடவுள் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். கடவுளில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? சேர்ந்து படிப்போம். நான் கடவுளுக்கு முன்பாக ஜீவனுள்ளின் வெளிச்சத்தில் நடக்கும்படி என் பிராணனை மரணத்திற்கும் என் கால்களை இடர்களுக்கும் தேவரீர் தப்புவிக்கிறீர். பிதாவுக்கும் குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே, ஆமீன். வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள்.
எபிரேயர் அதிகாரம் 11 வசனங்கள் 1 முதல் 6 வரை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனின் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்பது. ஆமென். இந்த நாளிலே வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 துவங்கி 30 முடிவுள்ள வேத பகுதியை படி கேட்கலாம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 24 முதல். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு விலகி தீருவின் திசைகளுக்கு போனார். அங்கே ஒரு வீட்டுக்குள் சென்று ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க முடியாமற் போயிற்று. அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண் இருந்தாள். அவள் தாய் உடனே அவரை பற்றி கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். இவள் கிரேக்க ஸ்திரீ, சிரோபெனிக்கியா நாட்டாள். தன் மகளை பிடித்திருந்த பேயை துரத்தி விடும்படி அவள் அவரை வேண்டிக் கொண்டாள். அவர் அவளை பார்த்து, முந்தி பிள்ளைகள் திருப்தியடையட்டும், பிள்ளைகளின் ஆகாரத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது அழகல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவனே, ஆகிலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் குழந்தைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், போய் பேய் உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டிற்கு வந்தபொழுது தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் நீங்கி விட்டதையும் கண்டாள் என்பதை இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தை படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கனிமிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பசு வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் நேர்ந்திருக்க வருவார். பசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசுத்த கிறிஸ்தவ சபையும் பசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுத்தலுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமீன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி, நான் படிக்கட்ட முதலாவது வேத பகுதி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை கூட படிக்க கேட்கலாம். விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது அசாத்தியம். கடவுளை அண்டிக் கொள்ளுகிறவன் அவர் இருக்கிறார் என்றும் அவர் தம்மை ஆவலாய் தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்ப வேண்டும் என்பதை தலைவணங்கி ஜெபிப்போம். கடவுளே, எங்கள் அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்திலே உறுதிப்பட கிறிஸ்துவை கொண்டும் அவர் தம் வார்த்தைகளை கொண்டும் எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலே கனானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை குறிப்பிடுகிறது. அதே
நிகழ்வை மார்க்கு நற்செய்தியாளர் 7ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். மார்க்கு குறிப்பிடுகிற பொழுது கிரேக்க பெண் சிரோபெனிக்கியா நாட்டாள் என்று குறிப்பிடுகிறார். அருமையானவர்களே, 2 பேர் சொல்லுகிற கருத்தும் ஒன்றுதான். இயேசுவை அல்லது யூத சமய பின்னணியம் இல்லாத, இயேசுவை அறியாத, யூத சமய நூல்களை அறிந்திராத, யூத சமய சடங்குகளிலே பங்கெடுக்காத அல்லது யூத வசனங்களை அறிந்திராத ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையிலே எப்படி கடவுளிலே நம்பிக்கை கொண்டு தன் வாழ்விலே சௌக்கியத்தை பெற்றாள் என்பதை விவரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசம் அதனுடைய செயல் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க ஆண்டவர் அழைக்கிறார். 3 காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு படிப்பினையாக தருகிறார். முதலாவது அப்படி சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது அசாத்தியம், கூடாத காரியம். அப்படி என்று சொன்னால் விசுவாசித்து தேவனாய்க்கு பிரியமாய் இருப்பது மிக மிக எளிது. 11ஆம் அதிகாரம் எபிரேயர் ஆசிரியர் பட்டியலை அப்படி தொடர்ந்து கொண்டே போகிறார். 1 2 அல்ல. எப்படி அவர்கள் தங்கள் வாழ்விலே, சூழ்நிலைகளிலே, தாங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகளிலே எல்லாம் அவர்கள் நம்பிக்கையாக இருந்தார்கள். சங்கீதம் 56 2 இடங்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயப்பட்டேன் ஆனாலும் கர்த்தரில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த சங்கீதம் முழுவதும் அவன் சொல்லுகிறான். பயப்படுகிற சூழல்களை குறித்து விவரிக்கிறான். சத்துருக்கள் எல்லாம் உண்மைதான், நான் பயப்பட்டேன், பயப்படுகிற ஒரு சூழல், பயப்படுத்துகிற ஒரு சூழல், நெருக்கப்படுகிற சூழல், ஆனாலும் என்ன சொன்ன, கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்தேன். 2 இடத்துலையும் இது சொல்லுகிற பொழுது சங்கீதக்காரன் வேறு ஒரு வசனத்தை சொல்லுகிறார், வேறு ஒன்று குறிப்பிடுகிறார். என்னது? நம்ம வாசித்தோமே, படித்தோம் சங்கீதம். சங்கீதக்காரன் இதை 2 இடங்களில் சொல்லுகிறான். பயப்பட்டேன் ஆனால் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்தேன் சொல்லுகிற இடத்துல 2 இடத்துலையும் வேறு ஒன்றை குறிப்பிடுகிறார். அது வேறு ஒன்றும் இல்லை, அவன் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தை. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலும் விசுவாசத்தை குறித்து சொல்லுகிற பொழுது விசுவாசம் எப்படி நாம் உணர்கிறோம் என்று சொன்னால், வசனம் 3 சொல்லுகிறது, உலகங்கள் கடவுளின் வார்த்தையினால் அமைக்கப்பட்டது என்று நாம் விசுவாசத்தினாலே உணர்ந்து கொள்கிறோம். கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வசனத்தில் இருக்கிற நம்பிக்கை. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் முதலாவது இருக்கிறது, விசுவாசம் என்பது கடவுளுடைய வார்த்தையினாலே வருகிறது. லுத்தர் சாஸ்திரியார் சாக்ரமெண்ட்ஸ் என்று சொன்னால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது, ஒரு சாக்ரமெண்ட் என்று சொன்னால் 3 காரியங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். 1, கடவுளுடைய வார்த்தை, ஸ்தாபிதமான கடவுளுடைய வார்த்தை. 2வது, காணப்படுகிற ஒரு பொருள், அது ஞானஸ்தானத்தில் தண்ணீர், திருவிருந்திலே அப்பமும் ரசம், காணப்படுகிற ஒரு பொருள். 3வது சொல்லுவார், அது நிமித்தமாக வாக்களிக்கப்பட்ட ஒரு நன்மை, ஒரு ப்ராமிஸ். அதுதான் சாக்ரமெண்ட் என்று சொல்லுகிறார். அதுமாதிரி இங்கேயும் அதான் சொல்லுகிறார். பாருங்கள், கடவுளுடைய வார்த்தை, காணப்படுகிற பொருள், இந்த படைப்புகள் எல்லாம், இந்த கடவுள் இந்த உலகத்தை படைக்கிறது என்பது அல்லது நம்மை உருவாக்குறது என்பது ஒரு சாக்ரமெண்ட். கடவுள் வார்த்தை உண்டாகட்டு என்று சொல்ல பொழுது மரம், செடி, கொடி நாம் காண்கிறதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையினால் தான் சொல்கிறார். வார்த்தையினாலே உண்டாயிற்று என்று நாம் உணர்கிறோம் அல்லவா? இவைகளெல்லாம் ஆண்டவர் நாம் அனுபவிப்பதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை சந்திக்கிற பொழுது இரவு முழுவதும் அவர்கள் வலை வீசி கொண்டிருந்தார்கள், ஒரு மீனும் அகப்படவில்லை. காலையில் இயேசு அவர்களை சந்திக்கிற பொழுது
ஆழத்தில் வலையை போடுங்கள். நம்பிக்கையோடு கடவுளுடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை வைத்தாள். அப்பொழுது வலை கிழியத்தக்கதாக அவர்களுக்கு மீன் கிடைத்தது. இந்த பகுதி மத்தேயு மார்க்கு 2 பேரிலும் மார்க்கு அந்த தாயினுடைய விசுவாச பெரிது என்று ஆண்டவரால் சான்றளிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு மார்க்கு குறிப்பிடுகிற பொழுது சொல்லுகிற வார்த்தை உன் வார்த்தை, நீ சொன்னது. இயேசு கேட்கிறதுக்கு, இயேசு சொன்னதற்கு பதில் கொடுக்கிறது மார்க்கு குறிப்பிடுகிற பொழுது மார்க்கு சொல்லுகிற வார்த்தை அது சொல்ல, நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம். ஆகவே வசனம், வார்த்தை, கடவுளுடைய வாக்கு, இது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை எளிதாக்குகிறது. அசாத்தியமான ஒன்றல்ல. நாம் முழுமையாக கடவுளை நம்புகிற பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பொழுது, என்ன வார்த்தை கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்பிக்கையோடு கேட்கிற பொழுது கடவுள் நமக்கு தருவார் என்ற அவருடைய வார்த்தையில் இருக்கிற நம்பிக்கை, அவருடைய வாக்குத்தத்தங்களில் இருக்கிற நம்பிக்கை நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்துகிறது. இரண்டாவது விசுவாசத்தினுடைய அடித்தளம் அல்லது படிப்பினை எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிற பொழுது அவர் இருக்கிறார் என்று நம்ப வேண்டும். இரண்டாவது, அவர் பல வேளைகளிலும் கடவுளுடைய வார்த்தைகள் நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் சூழல் வருகிற பொழுது அது வார்த்தை நமக்குள் கிரியை செய்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். இயேசுவும் சீடர்களும் கடலிலே பயணிக்கிற பொழுது அலை கொந்தளித்து பொங்குகிறது, படகு மூழ்கி சாகப்போகிறது. இயேசு கப்பலின் அடித்தட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தார். சீடர்கள் பயப்பட்டு, நாங்கள் சாகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையோ? இயேசு கூட இருக்கிற பொழுது கூட நாம் பயந்து கலங்குகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரண்டாவது நமக்கு தருகிற விசுவாசம் என்பது எந்த தருணத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். எரிகின்ற அக்னிச்சோலையிலே ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகு என்பவரோடு கூட கடவுள் இருந்தார். ஆகவே அவர்கள் தலைமயிராகிலும் கருகி போகிறார்கள், வஸ்திரம் ஒன்றுமாகவில்லை. காரணம் கிறிஸ்து அவர். ஆகவே எந்த சூழ்நிலைகளிலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு. சங்கீதக்காரன் சொல்கிற 46ஆம் சங்கீதம் லுத்தர் சாஸ்திரிக்கு மிக பிடித்த சங்கீதம். சொல்லுகிறார், பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து நடு சமத்தில் நடத்தி விழுந்தாலும் நாம் பயப்படும். எந்த சூழலில் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். எந்த பிரச்சனைகள் வரட்டும், தேவன் அதன் நடுவில் நமக்கு துணையாக நிற்கிறார். அதன் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு தான், எந்த சூழலிலும் ஒருவேளை வாக்கு மாறாதவர் கடவுள். அவர் முடியாது என்று சொல்வதில்லை, கூடாது என்று சொல்வதில்லை, அல்லது நம்மை விட்டு விலகி விடுகிறதில்லை. ஆக இரண்டாவது விசுவாசம் என்பது அதான், எந்த தருணத்திலும் எந்த சூழலிலும் யார் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக ஆசிரியர் சொல்லுகிற பொழுது அதுதான் முக்கியம், அவர் தம்மை ஆவலாய் தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று நம்ப வேண்டும். அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. முதல்ல கடவுளுடைய வார்த்தை, அதிலே நம்புகிறது விசுவாசம், உறுதியாக இருப்பது வசனம். ரெண்டாவது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை. இது ரெண்டும் கடவுள் சார்ந்தது. மூன்றாவது ஆசிரியர் சொல்லுகிறார், இந்த விசுவாசம், கடவுளுடைய வார்த்தை, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வருமையானால் அவர் தம்மை ஆவலாய் தேடுவார்கள். நம்பிக்கை இருக்குமே என்று சொன்னால் ஆலயத்திலே இப்படி பெஞ்சுகள் காலியாக இருக்காது. அது சொல்லுகிற ஆவலாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு தாம் பலன் அளிப்பார் என்று. ரேஷன் கடையில் அரிசி கொஞ்சம் தான் இருக்குது, தீந்துரும்னு சொன்னால் 5 மணிக்கு போய் காவல் நிற்கிறோம்ல, 10 மணிக்கு தான் கடை திறக்கும். நம்ம போகலன்னா கிடைக்காது.
அதை ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் உணர்ந்து கொள்கிறதில்ல? நாம் அவரை தேடலைன்னா அவர் சமூகத்தில் போனால் நமக்கு தீந்துரும், கிடைக்காது என்று நான் நினைக்கிறது இல்லையே. அதான் மார்க்குக்கும் மத்தேயுக்கும் இருக்கிற வித்தியாசம். அந்த ஓமை இயேசு சொல்லுவார்ல, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து ஆகாரத்திற்கு போடுகிறது. அப்போது மத்தேயு சொல்லுவார், ஆமாண்டவரே, மேசையிலிருந்து விழும் துணிக்கைகள், அந்த வார்த்தை விழும் துணிக்கைகள். ஆனால் மார்க்கு சொல்லுவார், மேசையிலிருந்து சிந்தப்படுகிற. ரெண்டுக்கும் பொருள் வித்தியாசம். விழும் என்பதற்கும் சிந்தப்படுகிற என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. விழும் என்று சொல்லுகிற பொழுது குழந்தைகள் சாப்பிடுகிற பொழுது தவறி விழுகிறது. ஆனால் சிந்தப்படுகிற என்று சொன்னால், எங்கள் வீட்டில் சின்ன பையன் ஸ்கூல், நாங்கள் பெரும்புலி சர்ச்சில் இருக்கும்போது அவன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். காலையில் விசிட்டெல்லாம் போகிற பொழுது அவனுக்கு டிஃபன்லாம் எடுத்து ரெடி பண்ணி சாப்பிடு என்று சொல்லிவிட்டு ப்ரேயருக்கு போயிட்டு வருவேன். முடித்து வரும்போது க்ளீனாக சாப்பிட்டு ரெடியாக இருப்பான். நான் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு திருப்பி வந்து பார்த்தா அவனுக்கு கொடுத்த இட்லி அல்லது தோசை இதெல்லாம் பீரோ கடையில், கட்டில் கடையில் அல்லது செடி கடையில் இருக்கும். அவன் சாப்பிட மாட்டான். என்ன செய்வான், கொண்டு அங்கே தூர போட்டுட்டு அவன் நம்ம வந்து சாப்பிட்ருக்கான், க்ளீனாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம். திருப்பி பார்க்கும்போது தெரியும். சிந்தப்படுகிறதா நாம் வேண்டாம் என்று களைகிற, தூரப்போடுகிற, வீசுகிற அனுபவம். சிந்துகிற அதான் பயன்படுது. அவர் சொல்லுகிறார், சிந்தப்படுகிற குப்பைகளாக நாம் எண்ணுகிற கடவுள் தருகிற பலன்கள். ஆகவே மூன்றாவது ஆண்டவர் நம்மை அழைக்கிறது தான், நாம் கர்த்தரை ஆவலாய் தேடுகிற பொழுது, கடவுளுடைய சமூகத்தில் நாம் வாஞ்சையோடு, கடவுள் என்னுடைய வாழ்க்கையிலே அவர் இல்லாமல், அவருடைய வார்த்தை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்கிற உணர்வோடு நாம் அவரை நாடி தேடுகிற, அவருடைய சமூகத்தில் வருகிற பொழுது, அவரிடத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்பார். மார்க்குக்கும் மத்தேயுக்கும் இடையில் அந்த பெண்மணி, மார்க் அழகாக சொல்வார், அந்த ஒரு ஊருக்கு போகிறார். இயேசு தான் மறைந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அவரால் மறைந்திருக்க முடியாது. அந்த ஊரிலே ஒரு பெண் பேயினாலே, ஒரு குழந்தை சிறுபெண் பேயினாலே பாதிக்கப்பட்டு, அவருடைய தாய் அவர் மறைந்திருக்கிற இடத்தை அறிந்து ஓடோடி வந்து அவர் பாதத்தில் பணிந்து கொண்டாள். அந்த வார்த்தை மார்க்கு நற்செய்தியாளர் பயன்படுத்துகிறது. மத்தேயு அப்படி அதை லேசில் விட்டுருவார், பணிந்து கொண்டாள் என்று தான் சொல்லுவார். ஆனால் மிக தெளிவாக உடனிருந்து கவனித்ததை போல மார்க் எழுதுவார், வந்து இயேசுவின் பாதத்திலே பணிந்து கொண்டாள். கிறிஸ்துவுக்கு அதுதான் ஆண்டவரை ஆவலாய் தேடுகிற ஒரு உணர்வு. ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். மார்த்தாள் மரியாளிலே அந்த நிகழ்வு நமக்கு சுட்டிக்காட்டிருக்கும் விதம், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த மார்த்தாள், ஆனால் மரியாளோ ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு விசுவாச அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது, நம் வாழ்க்கையிலே ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்ய, பலன் தர, நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட முடியும் என்பதை உணர்ந்து நாம் வாழ துயாவியானவர் இந்த வசனங்களில் வழியாக நம்ம ஊருக்குள் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளை, சிந்தனைகளையும் கிறிஸ்துவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 399வது பாடல். Amen.
ஜெபிப்போம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கடவுளை, மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடவுளில் தந்திருக்கிற இந்த புதிய நாளை ஆசீர்வதியும். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும், அடுத்தும் குடும்பங்களையும், அடுத்தும் வாழ்வின் தேவைகளையும் சந்தியும். முகநூல் வழியாக, இணையதள வழியாக இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவர்களுக்கும் சுகம், சமாதான நன்மைகளை தந்து அத்தம் குடும்பங்கள் வாழ்வுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தூர இடங்கள், வெளியூர்களிலே வசிக்கிற குடும்பங்களுக்காக, விசேஷமாய் கடல் கடந்து தூர தேசங்களில் இருக்கிற குடும்பங்களை உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்தருளும். வளைகுடா பகுதியிலும் அமைதி நிலவ கர்த்தர் உதவி செய்தருளும். இரக்கமுள்ள எங்களால் கடவுளை, நோயின் அனுபவங்களில் இருக்கிற மக்கள், பலகீனத்தோடு இருக்கிற மக்கள், மனக்கவலைகள் பாரங்களில் இருக்கிற மக்களுக்கு கடவுள் உம்முடைய ஆண்டவரே அற்புதமான விடுதலையை ஆண்டவர் தாரும். உம்மிலே உம்முடைய வார்த்தைகளை அவர்கள் நம்பவும், தங்கள் பலகீனங்கள், குறைவுகள், எந்த சூழலிலும் தங்களை விட்டு விலகாத ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதையும் உணர்ந்து உண்மையாய் உம்மை தேடி கடவுள் தருகிற நன்மைகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்று கடவுளுக்கு சாட்சி பகர ஒவ்வொருவரையும் கர்த்தர் விசுவாசத்தினால் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். குடும்பத்தில் தந்திருக்கிற வயோதிக பெற்றோர்களை ஆசீர்வதியும். அவருடைய பலகீனங்களை ஆண்டவர் நீர் கண்ணோக்கி பாரும். வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கர்த்தருக்கு உகந்த பிள்ளைகளாய் வளர கிருபை செய்யும். படிக்கிற பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுகளை ஆசீர்வதியும். கை குழந்தைகளுக்கும் வேண்டிய நல்ல தேகபலன் சுகத்தை தந்து ஆசீர்வதியும். கர்ப்பஸ்திரீகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, எங்கள் உழைப்பு தொழில்கள், நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், போக்குவரத்தில் நீர் கூடையிலும். எங்கள் தந்திருக்கிற நிலம், பொருட்கள், மிருக ஜீவன்கள், வீடு வாசல், வாகன வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்ற திருமண தினங்களை நன்றியோடு நினைக்கிற ஆண்டவரே போற்றுகிற ஒவ்வொரு மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். தருகிற புதிய வருடம் அவரவர் தம் வாழ்விலே நன்மையும் ஆசீர்வாதம் பெருக, அவர்கள் நிமித்தம் அவர்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவர் இருக்கிறவை தாரும். ஆண்டவர், இந்த நாளிலும் தங்கள் அன்பானவர்களை நினைவு கூறுகிற குடும்பங்களுக்கும் ஆண்டவர் ஆறுதலையும் சமாதானத்தை தந்து ஆசீர்வதிக்க விடமாக ஜெபிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள கடவுளே, எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் குறைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுத்துக்கொள்ளும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசம் பலப்பட, உறுதிப்பட, எங்கள் குறைவுள்ள ஜபங்களை கேட்டு நிறைவான நன்மைகளை எங்களுக்கு தாரும். இரட்சகர் இயேசுவின் பாதப்படிந்து தாழ்மையை கேட்கிறோம். எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ஆட்சியை வருவதாக, உங்களுடைய சுத்தப்பரப்படத்திலே செய்யப்படுவது புலப்புகளை செய்யப்படுவதாக. அன்றன்று வீடுகளாக அறுத்திருந்து எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணால் நாங்கள் மனிதது போல எங்கள் பாவங்களை கண்மணி எங்களை சோதனைக்கு புலப்படாமத்தையும் நிறுத்திக்கொள்ளும். ராஜ், வல்லமை, மகிமை ஏனேக்கும் விடுகளை. ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய எங்களுடைய அன்பும் தூயாவியானுடைய அந்யோன்யைக்கு உள்ளிடத்திலும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இன்றும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபகளை மறவாதே. ஆமீன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.